ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து கிளாஸ் ராயல் தான் விளையாட போகிறோம். கிளாஸ் ராயலில் வந்து நம்ம நிறையா வந்து அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து புது சேனல். இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கே இந்த வீடியோலாம் போடணும்னா தெரியாது, அதனால் பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ரெண்டு சேலஞ்சு மாதிரி வந்திருக்கு. ஸோ இது என்னன்னு தெரியல, ஈவெண்ட் நினைக்கிறேன். ஸோ அந்த ஈவெண்ட் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். ஸோ ஓகேங்களா. ஸோ இது வந்து கிளாஸ் ராயல் கேமு. ஸோ அதில் வந்திருக்கு 2 தாட்டி. ஸோ டனேட் படிக்கலாம். ஓகே, யார் இருக்கா? 4 பேர். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு இருந்துச்சுல ஒரு மேட்ச், அந்த மேட்ச் தான் விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிறையா வச்சுருக்கேன். ஓகே, அடா துறா வந்துச்சு. ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம டெக்கு முதல்ல க்ரியேட் பண்ணணும். ஸோ ஓகே, பெக்கா எடுக்கலாம். பெக்கா எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பெக்கா இல்லை. ஓகே, வேறு ஏதாவது தான் எடுக்கணும். ஸோ நம்மளுக்கு வேறு என்ன இருக்குது? வாழ்க்கை இருக்கலாம். வேறு பார்பேரியனு, அடுத்து ஈல் ஸ்பிரிட்டு, ஃபயர் பால், மிரரு, ரேஜு, ஸ்கில், ஸ்கார்மி. லாக் எடுக்கலாமா? லாக் எடுக்க இடமே இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது ஃபைட் பண்ணும்போது அவன் எதிர்த்தால இருக்க டவரை வந்து நம்ம வந்து டிஃபீட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கதை. ஓகேங்களா. பேட்டில் ட்ராம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவன் என்னென்னோ அனுப்புகிறான். அவன் பக்கத்தில் இருந்து என்னவோ பண்ணிக்கூடா படா ரேஜ் போடலாம். ஸோ கீழே போட்டேனே. ஸோ விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. அடி 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 அடி. ஸோ இப்போ ஈல் ஸ்பிரிட் இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஓகே, ஸோ ஸ்கார்பி வந்து அந்த இதை அடிச்சு பிடிச்சி. ஓகே, நல்லா நைஸாக போயிட்டுருக்கு. ஓகே, 3 ஸ்கெல்டன்ஸ். அது பேர் ஸ்கெல்டன்ஸ். 3 டிப்ளை பண்ணது பேர். போ. ஓகே, ஃபயர் பால் போடுவோம். ஸோ புஷ் அவ்வளோதான். ஸோ ஒரு நிமிஷம் 50 செகண்ட் இருக்குது. ஸோ ஸ்கார்மி இருக்குது, வாழ்க்கை இருக்குது, பார்பேரியன்ஸ் ஒன்றும் போடவே இல்லையா? ஓகே, ஃபயர் பால். ஸோ ஈல் ஸ்பிரிட் போட்டால் அந்த ஸ்பிரிட்டை நம்ம இது நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஓகே, முடிச்சுட்டான். சூப்பராக முடிச்சுட்டான். சொன்னால் நம்மளால தான் வந்து இது பண்ணவே முடியாது. ஓகே, ரேஜ். ஸோ அது இந்த ஸ்கெல்டன்ஸில் வந்து இது என்ன சொல்லுவாங்கன்னா எவல்யூஷன் ஸ்கெல்டன்ஸ்பாங்க. ஸோ இந்த ஸ்கெல்டன்ஸ் வந்து ஒருத்தனை அடிச்சிருச்சுன்னா அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு வாழ்க்கைன்னா சுற்றி அடிக்கும். அதனால் பிரச்சனை இல்லை. படம் அடிச்சிருச்சு. ஸோ பார்பேரியன்ஸ் ப்ளே பண்ணி எப்படியா அடிச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் தான் இருக்குது. அடி 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 அடி. கைஸ், நம்ம நினச்ச எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஸோ வந்து நான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் எப்போ வீடியோ எடுக்கிறேனோ அப்போல்லாம் வந்து பாட்டு மாதிரி விளையாடுறேன். ஓகே, இப்போ வேறு என்ன இருக்குன்னா நம்மளுக்கு வந்து பேட்டில் ட்ராம். ஓகேங்களா, அந்த பேட்டில் ட்ராம் வந்து யூஸ் ஆகலை. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மேட்ச்சில் தோற்று போயிட்டோம். அது நல்லாவே நம்மளுக்கு தெரிஞ்சு. இருந்தாலும் நம்ம வந்து இந்த மேட்ச்சில் வந்து கடைசி வரைக்கும் விளாட்ணும். ஏன்னா அப்போ தான் தோற்றுப்போம். ஸோ ஓகேங்களா. ஸோ வந்து தோற்று போயாச்சு. ஸோ 9 8 7 6 5 4 3 2 1. ஓகே, ஸோ தோத்தாச்சு வெற்றிகரமாக. ஓகே, 2 க்ரோன்லாம் கொடுத்துருக்கானுங்க. ஓகே, வெளியே போகுது. ஸோ இப்போ ரெண்டாவது வந்த ஒரு ஏதோ என்ட்ரி என்ன மேட்ச்? டிராஃப்ட் ஜாப் காப்ளின் மேஜிக் ஆர்ச்சர். மேஜிக் ஆர்ச்சர்.
இப்போ பேட்டில் நம்ம வேணால் அதுவும் வேணாம். அந்த காப்ளின் ஜெயிண்ட் ஃபயர்பால் இவனுக்கு 3 கொடுத்துருக்கானுங்க. இதில் வந்து லிட்டில் பிரின்சஸ் எடுத்துடலாம். லிட்டில் பிரின்சஸ் சரி. இதில் லம்பர்ஜாக் ஓகே. அது எதுவும் கொடுத்துருக்கேன். ஜெயிச்சிருவானான்னு பார்க்கலாம். ஓகேங்களா. வாட் ஓகே. இப்போ வந்து நம்ம லிட்டில் பிரின்சஸ் விடலாம். ஓகே, அவன் என்ன விடலாம் பார்க்கலாம். லம்பர்ஜாக் ஓகே. ஃபயர்பால் ஜாக் போட்டு அந்த இதை கொண்டுடலாம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு கேம் விளாண்டவங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய கிரிமினல்னு. ஆக்சுவலாக அது பெரிய கிரிமினல் இருக்கக்கூடாது. இது ஆக்சுவலாக அடி செத்து போயிட்டான். ஐயோ. ஸோ இப்போ லம்பர்ஜாக் கோப்ளின் ஜெயிட்டு விடலாம். டவர் போச்சு. ஆக்சுவலாக முன்னாடியே விட்டுருக்கலாம் போல. இல்லாமா வேணாமா விட்டுறலாம் அப்படின்னு நினச்சேன். இவனோட டவர் எப்படி டேமேஜ் ஆகும்? வாழ்க்கையில் வந்து சுற்றி இருக்க எல்லாத்தையும் இது பண்ணாலும் 2 ஸ்கெல்டன் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சுற்றுருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லிட்டில் பிரின்சஸ் விட்டு ஆக்சுவலாக வந்து பின்னாடி வந்து நிறைய கழுவிடும். நம்ம வந்து தோல்வி ஒத்துக்கிட்டோம்னு நினச்சிங்கன்னா இல்லை, நான் தோல்வியை ஒத்துக்கிட்டேன். ஸோ இந்த லம்பர்ஜாக் போதும் இந்த டவர் காலி பண்ணிடுவான். டன் 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 டன். அதாவது இந்த பில்டிங் கட்டுறவன் வந்து எவ்வளோ பாடுபட்டு கட்டியிருப்பான். ஆனால் லம்பர்ஜாக் வந்து ஒரு 6 அடியில் வந்து பில்டிங்கை சாய்ச்சிட்டான். ஸோ இதுதான். ஸோ ஓகே. காப்ளின் ஜெயிண்ட்டு நேராக போய் அந்த டவர் அடி. இப்போ ஃபயர்பால் விட்டுருக்கலாம், மறந்துட்டேன். எதுவும் பிரச்சனைலாம் இல்லை. இப்போ அவன்கிட்ட கண்டிப்பாக ஒரு இந்த கார்டு இருக்கும், சாம்பியன் கார்டு. இந்த தான் மறந்துட்டேன். இப்போ வந்து நம்ம 3 கிரவுண்ட் வின் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 கிரவுண்ட் வின் பண்ணணும். அப்போல்லாம் அவசியம் இல்லை, இப்படி என்ன பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு பண்ணணும் ஆசையெல்லாம் இல்லை. இது வரைக்கும் வந்துட்டோம், பண்ணிட்டா முடிஞ்சில்ல, அதான். ஓகே. இப்போ 2 பேரும் மாற்றி விட்டுப்பானுங்க. அவ்வளோதான், அங்கேயே போயிடும். ஸோ இப்போ 3 கிரவுண்ட் வின் கிடைக்குமா? அது நம்ம ஜெயிச்சிட்டோம், அது வந்து வேறு விஷயம். இப்போ 3 கிரவுண்ட் வின்னு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தான் கதை. இப்போ சரி பார்க்கலாமா? ஓகே. ஸோ ஓகே, எனக்கு வந்து தூக்கமாக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வந்து இதே மாதிரி ஒரு கேவலமான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.